குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேமிட்டோஜெனிசிஸ், அப்புறம் மென்சுரல் சைக்கிள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்போப், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவ் இதெல்லாம் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஹவு த ஃபெர்டிலைசேஷன் அக்கர் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ப்ரெக்னென்சி அண்டு எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ப்ரெக்னென்சி கர்ப்பமாதல் மட்டுமே அது கரு வளர்ச்சி அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ரேஷன் அண்ட் லாக்டேஷன். பாஸ்ட்ரேஷன்னா என்ன? குழந்தை வெளியே வரக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் பாஸ்ட்ரேஷன். லாக்டேஷன் பிறந்த குழந்தைக்கு மில்க் கொடுக்குற ப்ராசஸ், ஃபீடிங் ப்ராசஸ் தான் லாக்டேஷன் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ இதை பற்றின ஒவ்வொன்றும் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீட்டெயில்டாக இந்த செஷனில் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் வந்து இதில் நான் போட முடியும். உங்களோட சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஓகே, ஸோ டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ கருவுறுதல் மற்றும் கரு பதிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் நம்ம பாடியில் எங்கே அக்கர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டியூரிங் த கோப்புலேஷன் ரீப்ரொடக்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செமன் இஸ் ரிலீஸ்டு பை த பெனிஸ். ஸோ அந்த செமனில் தான் உங்களுக்கு ஸ்பெர்ம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வெஜினா ரீஜன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் டெபாசிட் ஆகுது. இட் இஸ் கால்ட் இன்செமினேஷன். இதுக்கு பேர் தான் இன்செமினேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இன்செமினேஷன் அப்படிங்கிறது மேல் ரீப்ரொடக்டிவ் கேமீட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் டெபாசிட் ஆகிற ப்ராசஸ். நெக்ஸ்ட், ஸோ ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம் வித் ஓவம் இஸ் கால்ட், இதுக்கு பேர் தான் ஃபெர்டிலைசேஷன். தமிழில் கருவுறுதல்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபியூஷன் தான் ஃபெர்டிலைசேஷன். அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க சின்காமி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் என்டர் இன்டு த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் வெஜினா, தென் செர்விக்கல் கெனால், தென் நெக்ஸ்ட் யூட்ரஸ் கர்ப்பப்பை, நெக்ஸ்ட் அந்த ஆம்புலேட்டரி ரீஜன் இஸ் தான் இஸ்துமிக் ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஆம்புலேட்டரி இஸ்துமிக் ஜங்ஷன் இஸ்துமஸுக்கு போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆம்புலார் ரீஜன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆம்புலேட்டரி ரீஜனுக்கு போகுது. தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அதே போல் ஓவம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஓவரியிலேருந்து உங்களுக்கு ஓவம் ரிலீஸ் ஆகி எந்த ரீஜனுக்கு போகுது அப்படின்னா ஃபிம்ப்ரியஸ் நத்திங் பட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். அந்த ஃபிம்ப்ரியோட மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவத்தை அப்சர்வ் பண்ணுற மாதிரி அதோடைய ஆங்கிளுக்கு மூவ் பண்ணுற மாதிரி கொண்டு வரும். அதான் ஃபிம்ப்ரியோட வேலை. ஸோ ஃபிம்ப்ரியிலேருந்து உங்களுக்கு எங்கே போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் என்டர் இன்டு த இன்ஃபண்டிபுலம். ஓகேங்களா? இந்த ரீஜனுக்கு பேர் தான் வந்து இன்ஃபண்டிபுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலா. அப்போ ஆம்புலா ரீஜன் வந்து பார்த்தோன்னா போத் மேல் கேமீட் அண்ட் ஃபீமேல் கேமீட்டு சைமல்டேனியஸ்லி சேம் டைமில் மீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸுங்கிறது அக்கர்ஸ் ஆகும். ஸோ எல்லா டைமும் ஆல் காய்டர்ஸ் வில் ப்ரொடியூசஸ் த ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பிகாஸ் ஆஃப் வெரி வெல் அபவுட் த release of the female gamete in 28 or 29 days once. ஓகேங்களா? அந்த மென்சுரல் சைக்கிளில் 14th டேஸில் தான் உங்களுக்கு என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலீஸ் ஆஃப் ஓவிலேஷன் ப்ராசஸ் அக்கர்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நீட்டில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆல் காய்டர்ஸ் இஸ் நாட் ப்ரொடியூஸ் த ஃபெர்டிலைசேஷன் ஆர் ப்ரெக்னென்சி. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரீசனை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, தென் நெக்ஸ்ட், fertilization happen only ovum and sperm are transported simultaneously. ஒரே டைமில் உங்களுக்கு ஸ்பெர்மும் ஓவமும் டிரான்ஸ்போர்ட் ஆனால் தான் அந்த ஆம்புலா ரீஜனில் மீட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ் இருக்கு பாருங்கள். ஸோ ஆல் கோப்புலேஷன்ஸ் டூ நாட் லீட் டு ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ப்ரெக்னன்சி. அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஓகே, த ஸ்பெர்ம் கான்டாக்ட் வித் ஸ்பெர்ம் வந்து இப்போ வந்து எதோட அப்படின்னா அந்த ஓவத்தோடைய லேயர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் அதில் ஒன் ஆஃப் த லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனா பெல்லுசிடா. ஓகே, இட் இன்டியூசஸ் சேஞ்சஸ் இன் த மெம்பரின் தட் பிளாக் த என்ட்ரி ஆஃப் த உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்பெர்ம். ஓகேங்களா? அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணுது. கவனிங்க,
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோனா பெல்லுசிடா ரெட் கலராக உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா சோனா பெல்லுசிடா லேயர். இந்த சோனா பெல்லுசிடா லேயரோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் வந்து மீட் பண்ணுறா அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து மீட் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த ஸ்பெர்ம் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்பொழுது அதோடைய டிப் ரீஜனில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த அக்ரோசோமில் இருக்கக்கூடிய ஹைலுரானிக் என்சைம், இந்த ஹைலுரானிக் என்சைம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த சோனா பெல்லுசிடா வந்து எந்த மெட்டீரியலை சிமெண்டிங் ஆகிருக்கு ஒட்டியிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலுரானிக் ஆசிட், அந்த ஹைலுரானிக் ஆசிடை எந்த என்சைம் வந்து டிசால்வ் பண்ணி விடும் பிரித்து விடும் அப்படின்னா ஹைலுரானிக் என்சைம், ஹைலுரானிடேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கார்டிக்கல் ரியாக்ஷன் அக்கர்ஸ் ஆகுது. அப்போ எது மட்டும் உங்களுக்கு இன்சைடு போகுது அப்படின்னா அந்த ஸ்போமோட ஹெட் ரீஜன் மட்டும் இன்சைடு போகுது. அண்டு நெக்கு, மிடில் பீஸ், டெய்ல் எவ்ரி திங் இஸ் அவுட் சைட் ஆஃப் த எக்கு. ஓகேங்களா. ஏன் இது இது ஹெட் ரீஜன் மட்டும் போகுது அப்படின்னா அந்த ஹெட் ரீஜனில் தான் உங்களுக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமனுடைய குரோமோசோம், அதாவது ஹாப்ளாய்டு குரோமோசோம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஹெட் ரீஜனில் தான் இருக்குது. ஓகே. The secretion of the acrosome helps the sperm to enter the egg cytoplasm. I think egg cytoplasm தான் இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஊப்ளாசம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது எது வழியாக போகுது வயா சோனா பெல்லுசிடா அண்டு பிளாஸ்மா மெம்பரின் வழியாக உள்ளே போயிடுது. ஓகே. திஸ் காசஸ் த இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் ஆஃப் த செகண்டரி ஊசைட். நல்லா தெரிஞ்சுங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவமுக்குள்ள அங்கே உள்ள கேமிட், அதாவது ஃபீமேல் கேமிட்டு எந்த கண்டிஷனில் இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரைமரி ஊசைட் கண்டிஷனில் தான் இருக்கும். ஓகே. இப்போ தான் உங்களுக்கு அது இந்த டிவிஷன் ஆகும், அந்த செகண்டரி ஊசைட்டை இப்போ தான் டிவைட் பண்ண ஆரம்பிக்குது. ஓகே. பிரைமரி ஊசைட், செகண்டரி ஊசைட், செகண்டரி ஊசைட் எகைன் வந்து உங்களுக்கு என்னவா டிவைட் ஆகுது அப்படின்னா ஓவம், ஐ மீன்ஸ் ஓட்டிட் அண்டு செகண்டரி போலார் பாடி. அப்போ வந்து உங்களுக்கு எந்த டிவிஷனுமே உங்களுக்கு லேக்கிங் ஆகாது. ஓகே. அதாவது குழந்தை வந்து ஒரு பீபர்ட்டி ஸ்டேஜ் அடையிற வரைக்கும் பிரைமரி ஊசைட்டில் இருக்கும். பிரைமரி ஊசைட் நடந்து அந்த ஏஜஸ் அந்த மென்சுரல் சைக்கிள் நடக்கிறப்ப செகண்டரி ஊசைட்டில் தான் இருக்கும். செகண்டரி ஊசைட் தான் உங்களுக்கு எப்போ கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓவமாக எப்போ கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து அந்த சோனா பெல்லுசிடா அண்ட் அந்த மெம்பரினில் உள்ள தொலைச்சிட்டு போனால் மட்டும்தான் த செகண்டரி ஊசைட் ஆர் கன்வெர்டட் இன்டு த ஓவமாகவும் இன்னொன்று செகண்டரி போலார் பாடியும் மாறுது. அப்போ முன்னாடியே உங்களுக்கு வந்து அது என்னவா மாறி இருக்காது, ஓவமாவோ செகண்டரி போலார் பாடியாவோ மாறி இருக்காது. அப்போ இதுலேருந்து இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டியூரிங் ஃபியூஷன் ஆஃப் த கேமிட், அதாவது ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் பண்ண போது தான் உங்களுக்கு ஓவம் ஃபார்ம் ஆகுது. இன்கேஸ் ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆகலை அப்போ அது எந்த ஃபார்மில் வந்து பாடியிலேருந்து அவுட் ஆகிடுது அப்படின்னா செகண்டரி ஊசைட் ஃபார்மில் அது பாடியிலேருந்து ரிமூவ் ஆகிடுது. ஓகேங்களா. ஓவமாக ரிலீஸ் ஆகாது. அப்போ அது ஓவமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்குது. எந்த ரியாக்ஷன் அப்படின்னா அக்ரோசோமல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ ஹாப்ளாய்டு நியூக்ளியை ஆஃப் த ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் ஃபியூஸ் டுகெதர் டு ஃபார்ம். இப்போ ஹாப்ளாய்டு சேரும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா டிப்ளாய்டு 23 பேர் ஆஃப் குரோமோசோம் கம்மிங் ஃப்ரம் த மேல் பேரண்ட் அண்ட் 23 பேர் கிடையாது 23 நம்பர் ஆஃப் குரோமோசோம் another 23 நம்பர் ஆஃப் குரோமோசோம் கம்மிங் ஃப்ரம் த மதர். அப்போ சேரும்போது 46 குரோமோசோம் ஆயிடுது. அந்த 46 குரோமோசோம் இஸ் ஏ டிப்ளாய்டு. ஓகே. தென் அது அப்படியே ஃபியூஸ் ஆனது அது அப்படியே இருக்கிறது இல்லை. ஃபர்தர் தட் தே ஆர் டிவைட், தட் இஸ் மீன்ஸ் கிளீவேஜ்னு சொல்லுவாங்க. ஜைகோட் அண்டர்கோ என்ன செய்யுது அப்படின்னா மைட்டாட்டிக் டிவிஷன் பண்ணுது. மைட்டாட்டிக் அப்படின்னா இன்க்ரீசிங் செல் டிவிஷன். மியாசிஸ் அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ரிடக்ஷன் டிவிஷன். அதாவது 2n நம்பர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் போணுச்சு அப்படின்னா 2n டிவைட் இன்டூ n நம்பர் ஆஃப் குரோமோசோம் போணுச்சுன்னா அதுக்கு பேர் மியாசிஸ். ஓகேங்களா. அதுக்கு பேர் என்னது மியாசிஸ். மியாசிஸ் இஸ் த ரிடக்ஷன் டிவிஷன். மியாசிஸ் இஸ் த ரிடக்ஷன் டிவிஷன். மைட்டாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2n இது என்னவா மாறிட்டு போயிட்டு இருக்கும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய டிப்ளாய்டு வந்து பார்த்தீங்கன்னா செல் நம்பர்ஸ் வந்து அதிகமாகும். குரோமோசோம் நம்பர்ஸ் அதிகமாகாது, செல் நம்பர் அதிகமாகும். ஃபார் 2 செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 செல்ஸ் ஆகும். தென் எகெயின் 4 செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 செல்ஸ் ஆகும். தென் 8 செல்ஸ் வந்து 16 ஸோ ஆன். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். தட் இஸ் கால்டு மைட்டாடிக் டிவிஷன். அந்த டிவிஷனுக்கு பேர் தான் கிளிவேஜ்னு சொல்லுவாங்க. பிளவி பெறுகள் அப்படியே என்ன செய்யுது டிவைட் ஆகுது, அதான் பிளக்கிறதுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ கிளிவேஜ் ஸ்டார்ட் இட் மூவ்ஸ் த்ரூ த isthmus டுவர்ட்ஸ்
எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இஸ்துமஸ் அப்படிங்க தெரியும். ஆம்புலா ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூஸ் ஆகுது. ஆம்புலரி இஸ்துமிக் ஜங்ஷன் அந்த அந்த இதுக்கப்புறம் உள்ள அந்த ஃபெலோபியன் டியூப் தான் இஸ்துமஸ். அந்த இஸ்துமஸ்லேருந்து உங்களுக்கு டிவைட் ஆக ஆரம்பிச்சிது. ஓகேங்களா? எது வரைக்கும் போகிற வரைக்கும் யூட்ரஸ் போகிற வரைக்கும் அது டிவைடிங் கண்டிஷன்லாம் இருக்குது. ஸோ ஃபார்ம்ஸ் எது வரைக்கும் அது வந்து யூட்ரஸ் போய் செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரியணும். ஃபஸ்ட்டு 2 செல்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் மைட்டாசிஸ் வந்து 4 செல், அப்புறம் 8 செல், அப்புறம் 16 செல் அது டாட்டர் செல்ஸ் கால். இது நோட் பண்ணிங்க 1 மார்க்கு. பிளாஸ்டோமர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த 16 செல்ஸ் உள்ள ஜைகோட்டுக்கு பேர் என்னது? பிளாஸ்டோமர். த எம்ப்ரியோ வித் 8 to 16 பிளாஸ்டோமர் இஸ் கால். அதாவது 8 ஸ்டெல்லுலேருந்து 16 ஸ்டேஜ் வரைக்கும் உள்ள பிளாஸ்டோமர் அதுக்கு பேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மொருலா. ஓகே, அதுக்கு பேர் என்னது? மொருலா. அப்போ 16 ஸ்டேஜில் உள்ள அந்த செல்லுக்கு பேர் பிளாஸ்டோமர். ஓகேங்களா? 8 செல்லுலேருந்து 16 ஸ்டேஜ் வரைக்கும் உள்ள அந்த டிவைடிங் அந்த ஃபீட்டல் செல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொருலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொருலா என்ன செய்யுது அப்படின்னா கண்டினியூ டு டிவைட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த பிளாஸ்டோசிஸ்ட். இந்த வேர்டு ஒவ்வொன்றும் உங்களுக்கு முக்கியமாக நோட் பண்ணணும். பிளாஸ்டோமர் அப்படிங்கிறது 18 செல் ஸ்டேஜ். மொருலாங்கிறது 8 செல்லேருந்து 18 ஸ்டேஜ் வரைக்கும் உள்ளது மொருலா. மொருலா என்ன செய்யுது? மறுபடியும் டிவைட் ஆகிட்டே இருக்குது. டிவைட் ஆகி அது எந்த செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்ட்டை உருவாக்குது. கம் டு த டயக்ராம். உங்களுக்கு இந்த சைகோட் இது 2 செல் ஸ்டேஜ். தென் எகைன் 2 செல்ஸ் டிவைடிங் இப்படி ஆகும். அது 4 செல் ஸ்டேஜ். 4 செல் ஸ்டேஜ் எகைன் டிவைட் ஆகுது 8 செல் ஸ்டேஜ். 8 செல் ஸ்டேஜ் எகைன் டிவைட் ஆகுது, அது பிளாஸ்டோசிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பிளாஸ்டோமர், மொருலா, பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். தென் நெக்ஸ்ட். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கண்டினியூஷனா. தென் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படி இருக்க போகிறதில்ல. த பிளாஸ்டோசிஸ்ட் த பிளாஸ்டோமர் ஆர் அரேஞ்ச்டு இன்டு அண்ட் அவுட்டர் லேயர். அதுக்கு பேர் ட்ரோபோபிளாஸ்ட். அதுக்கப்புறம் இன்னர் செல் மாஸ். அதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா அட்டாச் டு த ட்ரோபோபிளாஸ்ட். அதாவது இன்னர் செல்ஸ் வந்து பார்த்தோன்னா அவுட்டர் லேயரோட உட்காந்துருக்கு, அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு லேயர் ஃபார்மேஷன் உங்களுக்கு பிளாஸ்டோசிஸ்ட்லேயே அக்கர்ஸ் ஆகுது. இன் பிளாஸ்டோசிஸ் த பிளாஸ்டோமர் ஆர் அரேஞ்ச். பிளாஸ்டோமர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ். செல் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகுது? அவுட்டர் லேயர். அந்த அவுட்டர் லேயரோட பேர் முக்கியம்பா. அது பேர் தான் ட்ரோபோபிளாஸ்ட். அவுட்டர் லேயரோட பேர் என்னது? ட்ரோபோபிளாஸ்ட். அண்ட் இன்னர் செல் மாஸ். அந்த இன்னர் செல் மாஸ் அந்த ட்ரோபோபிளாஸ்டோட அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ட்ரோபோபிளாஸ்ட்ங்கிறது அவுட்டர் லேயர். ஸோ ட்ரோபோபிளாஸ்ட் லேயர் கிவ் நரிஷ்மெண்ட் டு த இன்னர் செல் மாஸ். அப்போ உள்ளார உள்ள செல்களுக்கு நியூட்ரிஷனை கொடுக்கறது யார் அப்படின்னா இந்த ட்ரோபோபிளாஸ்ட் அவுட்டர் லேயர் செல்ஸ் தான் உள்ளார இருக்கக்கூடிய செல்களுக்கு உங்களுக்கு நியூட்ரிஷனை கொடுக்குது. ஓகே, ஆல்சோ இட் கெட்ஸ் அட்டாச் டு த எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோபோபிளாஸ்ட் செல்ஸ். ஓகேங்களா? அவுட்டர் லேயர், உள்ளார உள்ளதுக்கு இன்னர் மாஸ். ஓகே, இந்த ட்ரோபோபிளாஸ்ட் செல்ஸ் எதோட அட்டாச் ஆகி ஒரு அட்டாச்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னா தே கிவ் அட்டாச்மெண்ட் டு த உங்களுக்கு இதான் யூட்டிரைன் மெம்பரைன். ஓகேங்களா? இதான் யூட்ரஸ். இந்த ப்ளூ கலர் உள்ளதான் யூட்ரஸ்னு வச்சுங்க. அப்போ அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெம்பரின் எண்டோமெட்ரியம், அந்த எண்டோமெட்ரியத்தோட அட்டாச்மெண்ட்டை கொடுக்குது. ஓகேங்களா? லைக் தட் பிளான்ட்ல உள்ளது போல தான். பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீடு போட்டால் சீடு என்ன செய்யும்? அது வாட்டர் அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ரூட் ஃபார்மேஷன் சாயிலில் கொடுக்குது இல்லையா? அதே போல் அந்த சாயில் ஃபார்மேஷன், அந்த ரூட் ஃபார்மேஷன் எதுக்கு? சாயிலில் உள்ள நியூட்ரிஷன் இருக்கிறது. அதே போலவே அனிமல்ஸில் அந்த கரு வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு செல் டிவைட் ஆனதுக்கு பிறகு எஸ்பெஷலி இந்த உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பிளாஸ்டோசிஸ்ட் அந்த ட்ரோபோபிளாஸ்ட் அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அது ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்குது. அந்த அட்டாச்மெண்ட் எதில் கொடுக்குது அப்படின்னா யூ அட்டாச் டு த எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம்ங்கிறது கர்ப்பப்பையினுடைய ஃபர்ஸ்ட் சுவர், இன்னர் டு த அவுட்டர்ஸ். தென் இன்னர் செல் மாஸ் கெட் என்ன அது டிஃபரன்ஷியேட்டட். அப்போ உள்ளார இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் ஆகுது. எப்படி ஆகுது அப்படின்னா 3 ஜெர்ம் லேயராக கன்வெர்ட் ஆகுது. 3 அடுக்கு கருசெல்கள்னு சொல்லுவாங்க. பிரைமரி இதுதான். அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியடுக்கு எக்டோடர்ம், நடு அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வந்து பார்த்தீங்கன்னா மீசோடர்ம்னு சொல்லுவாங்க. இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டோடர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ 3 லேயர்ஸ் ஆர் ஃபார்ம்டு.
அப்போ ட்ரோபோபிளாஸ்ட்ங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆனாலும் அந்த அவுட்டர் லேயர் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? ட்ரோபோபிளாஸ்டோட லேயர் அப்படியே தான் இருக்குது. பட் இன்னும் உள்ளே இருக்கக்கூடிய செல் மாஸ் 3 லேயர்ஸாக டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகேங்களா? 3 லேயர்டு ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேர் தான் கேஸ்ட்ருலா. ஸோ மொருலா ஆர் கன்வெர்டட் இன்டு த கேஸ்ட்ருலா. அதுதான் உங்களுக்கு என்னத்தை உருவாக்குது அப்படின்னா கரு, எம்பரியோ. ஸோ கவனிங்க, சைகோட் கிளீவேஜ் ஆகுது 8 செல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பிளாஸ்டுலாங்கிறது தெரியும். பிளாஸ்டுலா அவுட்டர் வந்து பார்த்தோன்னா இதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா ட்ரோப்போபிளாஸ்ட். இன்னரில் செல் மாஸ் இருக்குது. அந்த ட்ரோப்போபிளாஸ்ட்லாம் இன்னர் செல்லுக்கு நியூட்ரிஷனை கொடுக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிராஸ் செக்ஷன் பண்ணும்போது இப்படி தான் தெரியுது. அப்போ இந்த பிளாஸ்டுலா இருக்கக்கூடிய கேவிட்டிக்கு பேர் பிளாஸ்டோ சீல். சீல்னா கேவிட்டி. அந்த சீல் கேவிட்டிக்குள்ளே தான் உங்களுக்கு செல் மாஸ் இருக்குது. ஓகே. தென் கேஸ்ட்ருலா செல் டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஓகேங்களா? என்னென்னவா மாறுது? எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் அந்த கேவிட்டி மாதிரி கொடுக்குது. அதாவது இந்த இடத்துல இது கிளியர் ஆகுது. கேஸ்ட்லேஷன் அப்படிங்கிறது கேஸ்ட்லாவாக மாறுது. தென் கேஸ்ட்ருலா வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸை உங்களுக்கு ஃபார்மேஷன் ப்ராசஸை கொடுக்குது. எக்டோடோம், எண்டோடோம், அனதர் ஒன் இஸ் த மீசோடோம். தென் நெக்ஸ்ட் எப்படி உங்களுக்கு இம்ப்ளான்ட் ஆகுது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இம்ப்ளான்டேஷன். ஸோ கவனிங்க, இது எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியங்கிறது கர்ப்பப்பை யூட்ரஸோட ஃபர்ஸ்ட் லேயர் தான். இதுதான் எண்டோமெட்ரியம். ஓகே. த நெக்ஸ்ட் இது யூட்டிரைன் கேவிட்டி. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது யூட்டிரைன் என்னது மியூகோசா செல்ஸ். மியூகோசா செல்ஸ்னா அந்த எண்டோமெட்ரியத்தில் இருக்கக்கூடிய மியூகோஸை செக்ரேட் பண்ணக்கூடிய செல்ஸ். அங்கே வந்து யார் வந்து ஃபிட் ஆகுறா அப்படின்னா இந்த பிளாஸ்டோசிஸ் டைஜஸ்ட் த யூட்டிரைன் மியூகோசா. அந்த யூட்டிரைன் இருக்கக்கூடிய மியூகோசாவை டைஜஸ்ட் பண்ணிட்டு இது வந்து ஃபிட் ஆகுது. அங்கே வந்து பார்த்தா என்ன செய்யுது? பதியுது. ஒரு ஒரு பிளான்ட்டோட சீடு போடுறோம் அப்படின்னா மண்ணை நோண்டிட்டு தானே சீடு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் இங்கே யாருமே போட்டு அந்த ப்ராசஸ் பண்ணலை. இது இன்பில்டாகவே இந்த ப்ராசஸ் பண்ணுது. அங்கே இருக்கக்கூடிய மியூகோசாவை டைஜஸ்ட் பண்ணுது அந்த ட்ரோப்போபிளாஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது உள்ளார போய் பதியுது. ஆஃப்டர் தட் பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு உள்ளார போயிடுது யார்? இந்த 3 லேயர்டு ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ எண்டோமெட்ரியம் க்ரோஸ் ஓவர் த அண்ட் சரௌண்ட் த எம்பரியோ. அப்போ எம்பரியோ சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த எண்டோமெட்ரியம் மியூகோசா செல்ஸ் வந்து கவர் ஆகிடுது. அப்போ அது யூட்டிரைன் உள்ள எண்டோமெட்ரியத்தில் போய் கரு ஃபுல்லாகவே ஃபிட் ஆகிடுது. ஓகே. அந்த மசில்ஸில் செட் ஆகிடுது. ஆஃப்டர் அட்டாச்மெண்ட் இந்த ப்ராசஸ் நடக்கலைன்னு வச்சுங்களேன், அதாவது எண்டோமெட்ரியம் குரோஸ் ஓவர் த சரௌண்ட் த எம்பரியோவில் பண்ணலை அப்படின்னா அந்த எம்பரியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூட்டிரைன் கேவிட்டியில் ஃபிட் ஆகாது. சம்டைம் தே காசஸ் த அபார்ஷன். கரு தங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தங்கலை அப்படின்னா இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஃபிட் ஆகிருக்காது. அந்த எண்டோமெட்ரியல் லேயர் வந்து அவுட்டரில் ஃபுல்லாக கவரிங் ஆகிருக்காது. ஸோ அப்படி இருந்ததுன்னா அது அந்த அந்த ஃபீட்டஸ் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்பரியோ வந்து டெவலப்மெண்டல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் அட்டாச்மெண்ட் யூட்டிரைன் செல் டிவைட் ரேப்பிட்லி அண்ட் கவர் த பிளாஸ்டோசிஸ். அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டை சுற்றி கவர் பண்ணிடுது. அஸ் எ ரிசல்ட் பிளாஸ்டோசிஸ்ட் பிகம் எம்பர்டட் அப்படின்னா பதியுது எங்க? எண்டோமெட்ரியம் ஆஃப் த யூட்ரஸ். திஸ் இஸ் கால்ட் இம்ப்ளான்டேஷன். இதுக்கு பேர் தான் கரு பதிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. த நெக்ஸ்ட் ஸோ ஃபெர்டிலைசேஷன் இம்ப்ளான்டேஷன் அட் எ கிளான்ஸ். இந்த ப்ராசஸ் பார்த்தாலே இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு அவுட்லைனாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஓவரி வந்து கார்பஸ், உங்களுக்கு வந்து கிராஃபியன் ஓவிலேஷன் நடக்குது. ஓவிலேஷன் நடந்ததுக்கப்புறம் கார்பஸ் லூட்டியம் இதோட வேலைங்கிறது தனி. ஆஃப்டர் தட் அது எந்த ஃபார்மில் போகுது ரொம்ப 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 முக்கியம். எந்த ஃபார்மில் ஓவம் போகுது அப்படின்னா செகண்டரி ஊசைட் ஃபார்மில் தான் போகுது. செகண்டரி ஊசைட் ஃபார்மில் ஆம்புலா ரீஜனில் போனோடனே உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஸ்பெர்ம் செல்ஸ் உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஆஃப்டர் தட் தி எக் நியூக்ளியஸ் அண்ட் என்ன ஸ்பெர்ம் நியூக்ளியஸு டிவைட் ஆகுது. தென் சைகோட் ஃபார்மேஷன் ஆகுது. 2 cells 4 செல் ஸ்டேஜ், அப்புறம் 8 செல் ஸ்டேஜ், அப்புறம் மொருலா, அப்புறம் பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்மில் இங்கே இம்ப்ளான்ட் ஆகிடுது. ஓகே. தீஸ் ஆர் ஆல். அப்போ உங்களுக்கு இது வந்து செட் ஆகிறதுக்கு நியர்லி 1 வீக் ஆகும். எங்கேருந்து எங்கே அப்படின்னா ஆம்புலா ரீஜன்லேருந்து ஃபெர்டிலைஸ் ஆன அந்த ஓவம் வந்து உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு நியர்லி டேக் சம் டேஸ். அதுக்குள்ளே அது வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா செல் டிவைட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். 16 செல் ஸ்டேஜில் தான் இம்ப்ளான்ட் ஆகுது. அப்போ 16 செல் ஸ்டேஜ் வரதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும்னா நியர்லி 5 to 7 days அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி. இப்போ வந்து
அந்த ஜைகோட் வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த ஃபீமேலோட யூட்ரஸ்குள்ளே செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் அந்த டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அது எல்லாமே ப்ரெக்னென்சியில் வந்துடும். அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகுது. என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது எந்தெந்த லேயர்ஸ்லேருந்துங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி அண்ட் டெவலப்மெண்டல்ல எம்ப்ரியானிக் டெவலப்மெண்டல்ல இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் கரு பதினதுக்கு அப்புறம் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அதுதான் குரோனிக் வில்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி மைக்ரோவில்லி ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கோ அதே போல் உங்களுக்கு அந்த இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த யூட்ரஸில் அட்டாச் ஆகிருக்கு இல்லையா அந்த ஃபீட்டஸோட இது அந்த டோப்போபிளாஸ்ட் அந்த மொருலா ஸ்டேஜ் அது வந்து என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா குரோனிக் வில்லை ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்பியர் ஆனது எங்கே எதில் அப்பியர் ஆகுது ட்ரோப்போபிளாஸ்ட் அவுட்டர் லேயர். ஓகே, தே ஆர் சரௌண்டட் த யூட்டிரைன் டிஷ்யூ. எதை சுற்றி சரௌண்ட் ஆகுது கவனிங்க, எதை சுற்றி சரௌண்ட் ஆகுது யூட்டிரைன் டிஷ்யூவை சுற்றி சரௌண்ட் ஆகுது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். ஸோ அண்டு மேட்டர்னல் பிளட் எதுக்கு அப்படின்னா ரூட் ஃபார்மேஷன்ஸ் அடிஷ்னல் ரூட் ஹேர் ஃபார்மேஷன் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து மதர்டேருந்து தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் இருக்கும்போது மதர்டேருந்து தான் நியூட்ரிஷனையும் மதர்டேருந்து தான் ஆக்சிஜனையும் எடுத்துக்கிறோம். அதே போல் நம்மள்கிட்ட உருவாகக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட்டு அந்த வேஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ்கிரீட்டட் த்ரூ மதர். நம்ம தனியாக வந்து அங்கே பாத்ரூம்லாம் கட்டிக்கிட்டு உள்ள இல்லை, எல்லாமே த்ரூ மதர் மூலயமா தான் நமக்கு டிரான்ஸ்போர்ட் மீடியம் எல்லாமே த்ரூ த இந்த குரோனிக் வில்லை மூலயமா தான் அந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரீஜன்ஸ் பாருங்கள். இந்த அம்பிளிக்கல் கார்டுங்கிறது தொப்புள் கொடி தனியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோனிக் வில்லை. ஓகேவா, இதுக்கு பேர் தான் பிளசண்டான்னு சொல்லுவாங்க. இந்த பிளசண்டா ஃபவுண்டு யூட்டிரைன் மெம்பரைன் அந்த எண்டோமெட்ரியம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். எண்டோமெட்ரியம் இஸ் ஏ ரிச் சோர்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ். நமக்கு நல்லாவே தெரியும் பிளட் வெசல்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த பிளட் வெசல்ஸோட போய் அட்டாச் ஆகிக்குது. அந்த பிளட் வெசல்ஸ் மூலயமா தான் உங்களுக்கு என்ன வருது அந்த அந்த பேபிக்கு நியூட்ரியன்ஸ் வருது எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் த்ரூ. அப்போ உங்களுக்கு தெரியணும் அந்த அம்பிளிக்கல் கார்டு எதோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா பிளசண்டா. பிளசண்டா எது அட்டாச் ஆகிருக்குன்னா அம்மாவோட கர்ப்பப்பை அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பேன்ஷன் பண்ணி இங்கே பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அம்பிளிக்கல் கார்டில் அம்பிளிக்கல் வெயின் இருக்குது, இன்னொன்று அம்பிளிக்கல் ஆர்டரி. இது வந்து ஸோ அம்பிளிக்கல் ஆர்டரி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு குரோனிக் வில்லை ப்ரொஜெக்ஷன்ஸ். இந்த சைடு பாருங்கள், இதை எக்ஸ்பேன்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது யூட்டிரின் ஆர்டரி அண்ட் வெயின் இங்கே இருக்குது. அந்த யூட்டிரின் ஆர்டரி அண்ட் வெயினோட யார் அட்டாச் ஆகிருக்கா அப்படின்னா அம்பிளிக்கல் ஆர்டரியும் அம்பிளிக்கல் வெயினும் அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த மேட்டர்னல் பிளட். அப்போ இந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மேட்டர்னல் பிளட் இங்கே வந்துடுது. இந்த மேட்டர்னல் பிளட்லேருந்து அந்த ஃபீட்டஸுக்கு தேவையான ஆக்சினேட்டட் பிளட்டு நியூட்ரிஷனை ஆர்டரி அப்சர்வ் பண்ணிக்கும். அதே பிளட்ல வந்து உங்களுக்கு என்னத்தை எக்ஸ்பெல் பண்ணுது அப்படின்னா அந்த எம்ப்ரியோ அந்த ஃபீட்டஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த இதில் போயிடும். ஸோ ஆஃப்டர் தட் தே கேரி த மேட்டர்னல் பிளட்டு. மேட்டர்னல் பிளட் அந்த மேட்டர்னல் பாடியில் இருக்கக்கூடிய ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் வந்து அதை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த பிளாசண்டோடைய ப்ரொஜெக்ஷன்ஸ். திஸ் இஸ் த யூட்ரஸ். அதுக்கப்புறம் உள்ள லேயர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். எபிமெட்ரியம், மயோமெட்ரியம், இது எல்லாமே எண்டோமெட்ரியத்தில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் த குரோனிக் வில்லை. த குரோனிக் வில்லை, அந்த வில்லைங்கிறது இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ், இதுதான் குரோனிக் வில்லை இந்த ஏரியா. த குரோனிக் வில்லை அண்ட் யூட்டிரன் டிஷ்யூ ஆர் என்னது இன்டர்டிஜிட்டேட் டு ஃபார்ம் பிளசண்டா. அப்போ பிளசண்டாங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா குரோனிக் வில்லையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிரன் டிஷ்யூ அதாவது எண்டோமெட்ரியம் டிஷ்யூ ரெண்டும் சேர்ந்து தான் பிளசண்டாவை உருவாக்குது. ஓகேங்களா, ஓகே. The placenta is என்னது ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் பிட்வீன் த எம்ப்ரியோ அதாவது ஃபீட்டஸுக்கும் மேட்டர்னல் பாடிக்கும். அப்போ அம்மாவையும் கருவையும் இணைக்கக்கூடிய ஒரு மேஜர் யூனிட்டாக யார் இருக்கா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் இது பிளசண்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தொப்புள் கொடி போகுது அம்பிளிக்கல் கார்ட். ஓகே, பட் பிளசண்டாவோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பிளசண்டா ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனும் மேட்டர்னல் பாடியில் இருக்கக்கூடிய யூட்டிரன் டிஷ்யூவும் அந்த யூட்டிரன் டிஷ்யூனா கர்ப்பப்பை திசு சச்சஸ்
எண்டோமெட்ரியம். அது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு என்னத்தை உருவாக்குது அப்படின்னா பிளசண்டாவை உருவாக்குது. நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்க்ளூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த பிளசண்டா இஸ் கனெக்டட் டு த எம்ப்ரியோ. பிளசண்டா எதோட கனெக்ட் ஆகிருக்கு? எம்ப்ரியோ. ஓகேங்களா? பை த எதன் மூலயமா அப்படின்னா தொப்புள் கொடி. ஓகேங்களா? அப்போ இங்கே உள்ள ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளசண்டா. அந்த பிளசண்டா எதன் மூலயமா கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா த்ரூ அம்பிளிக்கல் கார்டு. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அம்பிளிக்கல் கார்டு இட் டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்சஸ் டு அண்ட் ஃப்ரம் த எம்பரியோ. ஓகே, இங்கே இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த 4D வியூஸ் இதுதான். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இது வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக எங்கே போயிருக்கு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு எதில் அட்டாச் ஆகிருக்கும்? அந்த எண்டோமெட்ரியம் லைனிங்கில் இருக்கக்கூடிய அந்த பிளசண்டாவோட அட்டாச் ஆகிருக்கும். அப்போ பிளசண்டா ஃபார்மேஷன் ஒன்ஸ் அகெயின் யூட்டிரியன் டிஷ்யூ அண்டு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். அது ரெண்டும் சேர்ந்து பிளசண்டா உருவாக்குது. பிளசண்டா எதை உருவாக்குது? தொப்புள் கொடி, அம்பிளிக்கல் கார்டை உருவாக்குது. அம்பிளிக்கல் கார்டு எங்கே அட்டாச் ஆகிருக்கு? ஃபீட்டஸில் அட்டாச் ஆகிருக்கு. கருவோட அந்த உள்ளே இருக்கக்கூடிய குழந்தையினுடைய தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிளசண்டா. இது நமக்கு நேச்சுரலாகவே தெரியும். என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் ஆக்ட் எஸ் ஏ பேரியர். பேரியர்னா ஸ்டாப், தடுக்குது. பிட்வீன் த ஃபீட்டஸ் அண்ட் மதர். ஓகேங்களா? இது வந்து எல்லா சப்ஸ்டன்ஸும் உங்களுக்கு வந்து மதர்டேருந்து ஃபீட்டஸுக்கு போகுமா அப்படின்னா சில சப்ஸ்டன்சஸ் போகும், சில சப்ஸ்டன்சஸ் பேரியர் பண்ணிடும். ஓகே, த நெக்ஸ்ட்டு சப்ளை ஆஃப் ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் கொடுக்குது ஃப்ரம் த அம்மாட்டேருந்து ஃபீட்டஸ்க்கு கொடுக்குது. ஓகேவா? பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், ஆக்டர்ஸ் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். நல்லா பார்த்துங்க, இது சில ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ கடைசியாக நம்ம பார்க்குறோம் அதாவது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெகுலேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எஸ்ஹெச் இந்த எல்ஹெச் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளசண்டா உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது செக்ரீட் ஹியூமன் குரோனிக் கொனடோட்ரோபின் HCG. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதை நோட் பண்ணிங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட்டே பண்ணுவாங்க. ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன், அப்புறம் ஈஸ்ட்ரோஜன், அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான், அப்புறம் ரிலாக்சின். இது ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொன்றும் செக்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எல்லா டைம்லையும் செக்ரேட் ஆகும். பட் ரிலாக்சின்ங்கிறது எப்போ செக்ரேட் ஆகும் அப்படின்னா டியூரிங் த எண்ட் ஆஃப் த கெஸ்டேஷன் பீரியட். அதாவது 280 days அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 10 மாதம், 10 months. அப்போ இது எல்லாமே இந்த ஹார்மோன்ஸ். அப்போ உங்களுக்கு ஒரு பார்ட் மட்டும் ரிலாக்ஸினை செக்ரேட் பண்ணல. அப்போ ரிலாக்ஸின்ங்கிறது உங்களுக்கு பிளசண்டாகவும் ரிலாக்ஸினை செக்ரேட் பண்ணுது. ரிலாக்ஸின் வந்து அந்த பாஸ்டுரேஷன் டெலிவரி ஆஃப் த ஃபீட்டஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரிலாக்ஸின் ஆல்சோ செக்ரேட்டட் பை த ஓவரி. இங்கே கவனிங்க, அடுத்த பார்ட்டு ஓவரியும் இதை செக்ரேட் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா பேபிஸ் வந்து வெளில வர்றதுக்கு. ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் த பிளசண்டா, திஸ் இஸ் த என்னது சைட்டோலிடான்ஸ். அந்த செல்ஸ் எல்லாம் அட்டாச் ஆகிருக்கு. இது மதர் பிளட்டு, இது வில்லை. இங்கே மாதிரி பிரான்ச்சஸ், ரூட்டோட பிரான்ச்சஸ் மாதிரி அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, அப்போ வாட் ஆர் த சப்ஸ்டன்சஸ் செக்ரிட்டட் பை த பிளசண்டா அப்படின்னா HCG. இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு மேரிடு கப்புள்ஸ் வந்து மென்சுரல் சைக்கிள் அக்கர்ஸ் ஆகலை, அந்த 28 to 29 days அக்கர்ஸ் ஆகலை. ஆஃப்டர் 6 days கழிச்சு இந்த ப்ரெக்னென்சியல் ஸ்டீப் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலில் கிடைக்கும். ஸோ அந்த ப்ரெக்னென்டல் ஸ்டீப் எடுத்துகிட்டு அவங்க மார்னிங் வரக்கூடிய ப்ரைமரி யூரினை கலெக்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு கேவிட்டி மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த கேவிட்டியில் வந்து அந்த யூரினை ஃபஸ்ட்டு கேவிட்டி 2 cavities ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கும். அந்த கேவிட்டியில் அந்த யூரினை டிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து 2 லைனிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லைனிங் வந்து கலரிங் வந்துடுது, பிங்க் கலராக மாறிடுது அப்படின்னா அது வந்து ப்ரைமரி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேட்டிவ் தான் செகண்ட் லைனிங். அதுவும் வந்து நல்ல டார்க் கலராக உங்களுக்கு ரெட் கலராக மாறிடுச்சு அப்படின்னா தே ஆர் ப்ரெக்னென்சி. இது எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க, இதுதான் கொஸ்டின். ஸோ இங்கே இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை எதை டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஹியூமன் குரோனிக் கொனடோட்ரோபினை என்ன செய்யக்கூடியது, மெஷர் பண்ணக்கூடியது. இது இருந்ததுன்னா கலரிங் ரியாக்ட் பண்ணும், இல்லைன்னா ரியாக்ட் பண்ணாது. ஓகேங்களா? அப்போ ப்ரெக்னென்ட் ஆனால் தானே இந்த வந்து அவங்களுடைய யூரின் எது மிக்ஸ் ஆகிருக்கும், இந்த ஹியூமன் குரோனிக் கொனடோட்ரோபின் மிக்ஸ் ஆகிருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ப்ரெக்னென்சி இல்லை அதர் ஃபேக்டர்னால இவங்களுக்கு வந்து மென்சுரல் வரல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே,
நெக்ஸ்ட் பிரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். ப்ரெக்னென்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். டியூரிங் ப்ரெக்னென்சி நம்ம வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறப்ப என்னென்ன ப்ராசஸ் அக்கர்ஸ் ஆகுது பாருங்கள். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், கார்டிசால் அண்டு ப்ரொலாக்டின் அண்டு தைராக்சின் நிறைய இருக்குது ஹார்மோன்ஸ். பட் மேஜர் இதுதான். ஆர் ஆல்சோ இன்க்ரீஸ் இன் த மேட்டர்னல் பிளட். அம்மானுடைய பிளட்டில் இது எல்லாமே அதிகமாக இருக்கும்ப்பா. சர்டன் லெவலில் இருக்கும். அதாவது டபுளிங் ஆகிருக்கும். எந்தெந்த ரேஷியோ நார்மலாக அன்பிரெக்னன்சி ஸ்டேட்டில் எப்படி இருந்தாங்களோ அது வந்து ப்ரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறம் அதோடைய மெஷர்மெண்ட் எல்லாமே டபுளிங் ஆயிடும். தி சப்போர்ட் த ஃபீட்டல் க்ரோத். இது வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கருவினுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த ஹார்மோன்ஸ் இருந்ததுன்னா பாதி போதும். நேச்சுரலாக இயல்பாக அந்த ஹியூமனுக்கு எவ்வளோ இருக்கும் அது போதும். பட் அவங்களுக்குள்ள இன்னொரு ஆர்கானிசம் வந்து டெவலப் ஆகுது. அதுக்கு என்ன தேவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தேவை இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுளிங் ஆகிருக்கு. இது எல்லாமே ரீசன் கேட்டால் அதான் மெயின் ரீசன். ஓகே, தி சப்போர்ட் த ஃபீட்டல் குரோத் அண்ட் மெட்டபாலிக் சேஞ்சஸ் இன் த மதர் அண்டு மெயின்டைன் ப்ரெக்னன்சி. இதெல்லாம் இருக்கணும். ஓகேங்களா? பட் சம்டைம் உங்களுக்கு தைராய்டு பிஃபோர் ப்ரெக்னன்சி அப்போ உங்களுக்கு தைராய்டு அதிகமாக இருந்ததுன்னா ப்ரெக்னன்சி ஆகிறதுல டிலே ஆகும். தைராய்டு ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ தைராய்டு வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் என்னது மென்சுரல் சைக்கிள் மற்ற அது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் தைராய்டோட லெவல்லாம் உங்களுக்கு இயல்பான அளவை விட கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அதுதான் ஃபீட்டஸோட குரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு த ஜெர்ம் லேயர் இருக்கு இல்லையா, அதாவது எக்டோடோம், எண்டோடோம், அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீசோடோம். ஸோ இந்த ஜெர்ம் லேயர் கிவ்ஸ் ரைஸ் டு ஆல் டிஷ்யூ, அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே உருவாக்குது. ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயில் நமக்கு அந்த டிஷ்யூ சிஸ்டம் படிக்கிறப்ப டீட்டெயிலாக படிப்போம். ஸோ ஸ்டெம் செல்ஸ் இன் த இன்னர் செல் மாஸ் have a potency, they have a capacity to give rise to the all tissue and organ. அதாவது நம்ம 3 லேயர்ஸ் பார்க்குறோம் இல்லையா, எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம். அந்த ஒவ்வொரு லேயர், டேர்ம்னா லேயர், அந்த ஒவ்வொரு அடுக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் உங்களுக்கு என்னத்தை உருவாக்குது அப்படின்னா ஆர்கன்ஸை உருவாக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்கன்ஸை வந்து அந்த செல்ஸ் வந்து டிவைட் ஆகி உருவாக்கும் போது அந்த பர்ஃபெக்டான ஆர்கன்ஸ் நமக்கு கிடைக்குது. இல்லை அந்த லேயர் ஃபார்மேஷன் ஆகும்பொழுது ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கும் பொழுது அந்த டிஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது டெவலப் பண்ணுற ஆர்கன்ஸில் டிஃபெக்ட் ஆகிடும். இப்போ மீசோடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட், பிளட், அந்த பிளட் வெசல்ஸ் தான் உருவாகுது அப்படின்னா அந்த லேயர்ஸில் ஏதாவது டிஃபெக்ட் ஆகும்போது ஹார்ட்லேயோ இல்லை பிளட் வெசல்ஸ்லையோ சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் அக்கர். ஓகே, ஸோ ஹியூமன் ப்ரெக்னென்சி கெஸ்டேஷன் பீரியட் லாஸ்ட் 9 மந்த்து. ஓகேங்களா? 10th மந்த்தில் டெலிவரி ஆகிடும். ஸோ ஃபார் கேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்து தான், டாகும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்து தான், எலஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21 மந்த்து. ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிங்க. ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கூட டெவலப்மெண்டல் கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னா கன்சீவ் ஆனத்துலேருந்து குழந்தை வெளிவர வரைக்கும் உள்ள டைம் பீரியட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டேஷன் பீரியட், கரு வளர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10th மந்த் ஏன் சேர்க்கல சார் அப்படின்னா 10th மந்த் இஸ் ஏ டெலிவரி. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இந்த எம்ப்ரியோ டியூரிங் த ப்ரெக்னன்சி. ஏன்னா ஒரே மாதிரியாகவே இருக்காது குழந்தையோடைய செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைட்டாசிஸ் ப்ராசஸில் செல்லு என்ன செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னா டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா செல்லு டிவைட் ஆக தான் அந்த 3 லேயர்ஸில் உள்ள செல்ஸ் டிவைட் ஆக தான் ஆர்கன்ஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்பொழுது எல்லா ஆர்கன்ஸும் ஒரு கோஆர்டினேட்டட் ஃபேஷனில் ஃபங்க்ஷனிங் ஆகும். ஓகே, ஆஃப்டர் 1 மந்த் நோட் பண்ணிங்க, இது ரொம்ப முக்கியம். ஒரு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் இஸ் ஃபார்ம்டு. ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, ஹியூமன் பாடியில் ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் எப்போ அப்படின்னா 4th வீக் ஆஃப் த கெஸ்டேஷன் சொல்லுவாங்க பர்ஃபெக்டாக. இங்கே வந்து ஆஃப்டர் 1 மந்த்னு சொல்கிறாங்க. 4th வீக் ஆஃப் த கெஸ்டேஷன் ஹார்ட் வந்து பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். எண்ட் ஆஃப் த 2nd மந்த், 2வது மாதத்தோட முடிவில் லிம்ஸ்னால் கை கால், அதில் இருக்கக்கூடிய விரல்கள் டிஜிட்ஸ் ஆர் டெவலப்டு. சின்னதாக பட்ஸு போல் இருக்கும். நம்ம பூக்களில் எப்படி மொட்டு போல் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து சின்னதாக அப்படி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிங்கர் டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பட்ஸு போல் இப்படி சின்னதாக லைட்டாக அப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஃபுல் இது இருக்காது, லைட்டாக பட்ஸ் போல் இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த 12th வீக், 12th வீக்னா ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், அதாவது ப்ரெக்னென்சியை வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரைமஸ்டராக பிரிப்பாங்க.
ஒரு ட்ரைமஸ்டருங்கிறது ஃபஸ்ட்டு 3 மாதம், செகண்ட் ட்ரைமஸ்டருங்கிறது அடுத்த 3 மாதம், தேர்டு ட்ரைமஸ்டருங்கிறது அடுத்த 3 மாதம். டோட்டலாக கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 9 மந்த் வந்துடும். ஸோ எண்ட் ஆஃப் த 12th வீக் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 3 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுது. 3 மந்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. மேஜர் ஆர்கன் என்னென்னலாம் பாருங்களேன், கை கால் லிம்ஸு, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ஆர்கன்ஸ், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பெனிஸ் அண்ட் ஸ்க்ரோட்டம் தெரியும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்னா உங்களுக்கு வெஜினல் ரீஜன் தெரியும். ஸோ ஆர் வெல் டெவலப்டு. ஓகேங்களா. த நெக்ஸ்ட் டியூரிங் 5th மந்த் ஆஃப் த கெஸ்டேஷன், 5வது மாதத்தில் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த ஃபீட்டஸ் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த ஹேர் ஆன் த ஹெட்டு. நல்லா தெரிஞ்சிங்க, 5வது மாதத்துலேருந்து இந்த 6வது மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸ் உடைய மூமெண்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னா கையை வச்சு சும்மா இருக்காது, அப்படியே புஷ் பண்ணும். எங்கே? அந்த யூட்டிரைன் மெம்பரின்ல. அப்புறம் காலை வச்சுட்டு புஷ் பண்ணுறது, அப்படியே உதைக்க ஆரம்பிக்கும். அதோட மூமெண்ட்டே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அந்த கையை வச்சு அந்த ஒரு பலூனில் ஒரு விரலை வச்சு மூவ் பண்ணோம்னா நம்ம இங்கே உள்ளார கொடுக்குற ப்ரெஷர் வெளியில் எக்ஸ்பேண்ட் ஆகுதுல்ல, அதே போல் ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும் கை மூமெண்ட். அதை நம்ம டச் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா உள்ள எடுத்துக்கும். அந்த சென்சிட்டிவ் அதுக்கு தெரியுது. யாரும் நம்ம ஆப்போசிட்டா ப்ரெஷர் குடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த புஷிங் டைம்ல. அதோட ஆக்டிவிட்டி எப்போ இருக்கும் அப்படின்னா, மதர் வந்து ரெஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கும்பொழுது, அதோட ஆக்டிவிட்டீஸ் அதிகமா இருக்கும். அவங்க ஒர்க்கிங் கண்டிஷன் ஏதோ சமையலோ மத்த ஆக்டிவிட்டீஸோ பண்ணும்பொழுது, அது வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில ஏதோ கலவரம் நடக்குது இருக்கு. அதனால பயந்துகிட்டு உள்ள உட்கார்ந்திருக்கும். அதோட ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என்னது இன்ஆக்டிவ் கண்டிஷன்ல இருக்கும். ரெஸ்டிங் கண்டிஷன்ல. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அது அந்த ஃபீட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரெக்னன்சி டைம்ல அது குடுக்குற இந்த உதைகளும், அது குடுக்குற இந்த இம்பல்ஸும் எல்லாமே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஹாப்பி ஃபீலிங்லே குடுக்கும். சம்டைம் அது இந்த மூவ்மெண்ட் குடுக்கலன்னு வச்சுக்கங்களேன், இவங்க சேட் ஆயிடுவாங்க. ஏன்? அது எதுவும் மூவ்மெண்ட் குடுக்கல. என்னாச்சு? ஏதாச்சும் அப்படிங்கிற மாரி. அப்பப்ப அது மூவ்மெண்ட் குடுத்து, நான் உள்ள ஜாலியா தான் இருக்கேன் அப்படிங்கிறத அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த 5th மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட்ட குடுக்குது. ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் ரீஜன்ல உங்களுக்கு குரோ ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ எண்ட் ஆஃப் த 24th வீக், அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர். ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது அடுத்த 3 மாசம்னா 6th மந்த்ல. ஓகே. செகண்ட் ட்ரைமஸ்டர் 6th மந்த்ல த பாடி இஸ் கவர்டு வித் ஃபைன் ஹேர். பாடி ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஹேர் வந்து ஃபார்மேஷன் ஆயிடுது. அப்புறம் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஐலிட்ஸ் வந்து செப்பரேட் பண்ண பிளிங்க் பண்ண ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா. அந்த 6வது மாசத்துல. அண்ட் ஐ லேஷஸ் ஆர் ஃபார்ம்டு. ஐ லேஷஸ்னா உங்களுக்கு கண் இமை முடிகள் எல்லாம் உருவாயிடும். எண்ட் ஆஃப் த 9th மந்த், 9வது மாசத்துல ரெடி ஃபார் டெலிவரி. இவங்க எப்போ வேணாலும் வெளில வரலாம். ஓகேங்களா. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7th மந்த்லேருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆல்வியோலில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வந்து ஒரு செக்ரிட்டின் அங்க ஒரு சப்ஸ்டன்சஸ் இருக்கு. ஓகேங்களா. அந்த சப்ஸ்டன்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்வியோலே கான்ட்ராக்ஷன் சர்ஃபெக்டார்ன்னு சொல்லுவாங்க. அந்த சப்ஸ்டன்சஸ் பேர் என்னது? சர்ஃபெக்டன்ட். சர்ஃபெக்டன்ட் அப்படிங்கிறது அந்த ஆல்வியோலை சுத்தி ஆல்வியோலை கான்ட்ராக்ஷன் ரிலாக்சேஷன் ஆகுறது சப்ஸ்டன்ஸ் தான் அது சர்ஃபெக்டன்ட். அது 7th மந்த்துக்கு அப்புறம் தான் அது வந்து லங்ஸ் வந்து அந்த டெவலப் பண்ணிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் சில பேபி வந்து பார்த்தீங்கன்னா 7th மந்த்து, 8th மந்த்து இப்படி டெலிவரி ஆகும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபெக்டன்ட் ஃபுல்லா வந்து டெவலப் ஆகி அந்த ஆல்வியோலைக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை குடுத்துருக்காது. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ டைம் வந்து யூட்ரஸ்ல இருக்கணுமோ, இப்போ 7 மாசத்துல வந்து ஒரு குழந்தை பொறந்துருச்சு அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 8th மந்த் வரைக்குமாவது ஒரு 1 மந்த்தாவது அத என்ன செய்வாங்க? இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா, அந்த ஆல்வியோலைல வந்து லங்ஸ் ஏன்னா வெளில வந்துருச்சு. வெளில வந்ததுக்கப்புறம் அதுக்கு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் லங்ஸ் தான். மத்த ஆர்கன்ஸ் மேல எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா, அது டெவலப் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு என்ன வச்சிருப்பாங்கன்னா, உங்களுக்கு எதுல வச்சிருப்பாங்க? அந்த இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்க. அந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ங்கிறது இருக்கும். சம்டைம் தூங்கும்பொழுது அந்த சவுண்ட் விடுறது, அந்த மர்மரிங் சவுண்ட் வரும். அது லங்ஸ் வந்து டெவலப் ஆற இருக்கும். லங்ஸ் ஒன்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா, அந்த சவுண்டிங் அந்த ப்ராப்ளம்ங்கிறது வராது. பட் இப்ப பொறக்கிற இந்தியால பொறக்கிற குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மர்மரிங் சவுண்டோட தான் குடுக்குது. அதுக்கு தான் நேசோஃபிலியா இது மாரி இந்த மூக்குல டிராப்ஸ் போட சொல்லுவாங்க. ஆக்சுவலி அத மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது நல்லது. அந்த லங்ஸ் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அதாவது ஈவன் தோ 10 மந்த்து அ கம்ப்ளீட் பண்ண பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ங்கிறது இருக்கு. ஓகேங்களா. அத கொஞ்சம் டாக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி, அவங்க குடுக்குற டோசேஜ ஃபாலோ பண்ணோம்னா, அத சரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்டுரேஷன் அனதர் ஒன் இஸ் த லாக்டேஷன். பாஸ்டுரேஷன்ங்கிறது குழந்தை டெலிவரி ஆகுற ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்டுரேஷன்.
ஓகே. லாக்டேஷனுங்கிறது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம குடுக்குற ஃபீடிங். இங்க கவனிங்க. அந்த பேபி வந்து ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் ரீஜன்ங்கிறது நம்மளோட ஹெட் ரீஜன் இருக்கிற மாரி தான் இருக்கும். இப்ப 10 மந்த் உங்களுக்கு இதாகும்பொழுது, அந்த ரொட்டேஷன் மூவ்மெண்ட் ஓகேங்களா? அந்த ரொட்டேஷன் மூவ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு எதுதான் உங்களுக்கு என்டர் ஆகுது அப்டின்னா, ஹெட் ரீஜன் தான் உங்களுக்கு ஃபோர்ஸ குடுக்கும். ஃபோர்ஸ குடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும், மேல இருக்கக்கூடிய அந்த யூட்டரின் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். மேலேருந்து கீழ கான்ட்ராக்ட் ஆகும். அப்ப மேலேருந்து கீழ கான்ட்ராக்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாவே பிரஷர் கிரியேட் ஆகும். அதுக்கு முன்னாடி அது என்ன செஞ்சிருக்கும், அது ஒரு ரொட்டேட் ஆகியிருக்கும். அப்ப பிரஷர் கிரியேட் ஆகும்பொழுது, இந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலாக்சிங் அந்த ஆக்ஸிடோசின் ஹார்மோன்ஸோட ரோல் ரொம்ப இருக்கும். ரிலாக்சின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்பு எலும்புகள என்ன செய்யும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ரிலாக்சின் அண்டு ஆக்ஸிடோசின். ஸோ பாஸ்டுரேஷன் அண்ட் லாக்டேஷன் நம்ம பார்க்குறோம் இப்ப. ஸோ பாஸ்டுரேஷன் அண்ட் லாக்டேஷன்ல என்னென்ன ப்ராசஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் கிவிங் பர்த் டூ யங் ஒன்ஸ். ஓகேவா? ஒரு குழந்தைய டெலிவரி பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டுரேஷன். இட் இஸ் இன்டியூஸ்டு பை த என்னது நியூரோ எண்டோகிரைன் மெக்கானிசம். ஓகேங்களா? நர்வஸ் சிஸ்டம் மட்டும் இன்வால்வ் ஆகல. எண்டோகிரைனும் அதுல இருக்கு. ஓகேங்களா? நரம்பு மண்டலமும், ஹார்மோனல் சிஸ்டமும் சேர்ந்து தான் இத ஒர்க் பண்ணி வைக்குது. த சிக்னல் ஃப்ரம் த ஃபீட்டஸ். அப்ப ஃபீட்டஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஐ ஆம் ரெடி. நான் வெளில போய் என்ன செய்யணும்? உலகத்த பார்க்க போறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங். நான் மெச்சூர் ஆயிடுச்சு. எல்லாமே செக்கிங். ஹார்ட் ஃபுல் டெவலப்டு. டைஜெஸ்டிவ் சிஸ்டம் பக்கா. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சூப்பர். ஓகேங்களா? எல்லா சிஸ்டமும் ரெடி ஆயிட்டு. ஓகே. இப்ப அப்ப அந்த ஃபீட்டஸ்ல இருந்து சிக்னல் போகுது. த்ரூ பிளசன்டா வழியா. இன்டியூஸ் த மைல்டு யூட்டரைன் கான்ட்ராக்ஷன். அதான் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கவனிங்க. இது சில டைம் இந்த 6வது மாசத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால்ஸ் பெயின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்பப்ப அ கர்ப்பப்பை சுருங்கி சுருங்கி விரியும். அது வந்து ஃபால்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ். அத நம்ம இது பண்ண முடியாது. நமக்கு 9த் மந்த்துக்கு அப்புறம் இதே மாரி வந்ததுன்னா, நம்ம டாக்டர கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஃபீட்டஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃபுல் க்ரோ ஆயிடுச்சு. ஸோ ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் வருது. திஸ் காசஸ் த ரிலீஸ். இது வருவதற்கு காரணம் யார் அப்படின்னா, ஆக்ஸிடோசின் ஃப்ரம் த மேட்டர்னல் பிட்யூட்டரி. அம்மாவோட பிட்யூட்டரிலேருந்து உங்களுக்கு என்ன சிக்னல் வருது அப்படின்னா, உங்களுக்கு இது சிக்னல் அனுப்பியிருக்கும் அம்மாவுக்கு. என்னன்னு ஐ ஆம் ஃபுல்லி டெவலப்டு. ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு வரும்பொழுது, அம்மாவுடைய பிட்யூட்டரி பிரெயின்ல உள்ள என்னது அந்த பிட்யூட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னத்த செக்ரீட் பண்ணுதுன்னா ஆக்ஸிடோசின். என்னத்த செக்ரீட் பண்ணுது? ஆக்ஸிடோசின். இந்த ஆக்ஸிடோசின் வந்தோனே யாரு கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறா, சுருங்க ஆரம்பிக்கிறான்னா, இந்த யூட்ரஸ் சுருங்க ஆரம்பிக்குது. ஓகே. த நெக்ஸ்ட் ஆக்ஸிடோசின் காசஸ் த ஸ்ட்ராங்கர் என்னது யூட்ரின் மசில் கான்ட்ராக்ஷன். நல்ல ஃபாஸ்டா மசில்ஸ் அந்த யூட்ரின் மசில்ஸ் கான்ட்ராக்ஷன் ஆக ஆரம்பிக்குது. விச் இன் டர்ன் ஸ்டிமுலேட் த ஃபர்தர் செக்ரீஷன் ஆஃப் த ஆக்ஸிடோசின். ஸோ கண்டினியூஸா உங்களுக்கு வந்து ஆக்ஸிடோசின் செக்ரீஷன்ங்கிறது அதிகமாக அதிகமாக கான்ட்ராக்ஷன் ஆஃப் த என்னது யூட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கண்டினியூடு லீடிங் டு எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த பேபி அவுட் ஆஃப் த யூட்ரஸ் த்ரூ த பர்த் கெனால். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிறப்புறுப்பு வழியா அந்த ப்ரெஷருடைய இதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே பேபிங்கிறது நார்மலாக வரக்கூடிய ப்ராசஸ் தான் பாஸ்ட்ரேஷன். அது வந்து லேபர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆஃப்டர் பேபி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிமைனிங் அது ஆஃப்டர் பர்த்னு சொல்லுவாங்க. தொப்புள் கொடி இதெல்லாமே. ஆஃப்டர் பாஸ்ட்ரேஷன் த அம்பிலிக்கல் கார்ட் கட் இஸ் ஆஃப். அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் நமக்கும் உள்ள பந்தங்கள் துண்டிக்கப்படுது. த பிளசண்டா அண்ட் என்னது ரெமினன்ஸ் அப்படின்னா நம்ம அம்மாட்டேருந்து நம்ம அந்த நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்த அதுதான் ரிமைனிங். தொப்புள் கொடி அந்த இதெல்லாம் நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க. ரிமைனன்ஸ் ஆஃப் த அம்பிலிக்கல் கார்ட் ஆர் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த மேட்டர்னல் பாடி ஆஃப்டர் பாஸ்ட்ரேஷன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுவும் ஆஃப்டர் பர்த்தும் ரிமூவ் பண்ணணும். அந்த டிஷ்யூ பாடிக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஒன்ஸ் அது ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ரொம்ப நாள் நம்ம பாடியில் 2 to 3 டேஸ் இருந்தால் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். அதனால அது வந்ததுக்கு அப்புறம் அது என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கலாகவே ரிமூவ் பண்ணிடும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு பேபி டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிடோசின் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது அந்த ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்டோஜன் செக்ரேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். த மேமரி கிளாண்ட் ப்ரொடியூசஸ் த மில்க். ஓகேங்களா? டுவோர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரெக்னன்சி. ப்ரெக்னன்சி அப்போ உங்களுக்கு மில்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. இட் இஸ் கால்டு லாக்டேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஓகே.
The yellowish milk produced during the initial few days, I think 3 to 4 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு yellowish milk வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, தட் இஸ் அந்த அந்த லாக்டேஷன் பேர் கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கொலஸ்ட்ரம்ங்கிறது நத்திங் பட் இது சீம்பால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான ஆல் நியூட்ரியன்ஸும் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்புறம் ஆன்டிபாடிஸ், இம்யூனோகுளோபுலின் ஏ, ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருக்கு அந்த குழந்தைக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அம்மாவுடைய பிளட்லேருந்து அந்த நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கும். இப்போ அதுக்கு டைஜஸ்டிவ் என்சைம், அந்த டைஜஸ்டிவ் ட்ராக் வந்து இப்போ தான் அது நியூவாக இருக்கும். ஸோ அப்போ அந்த அந்த டைமில் அது ஃபஸ்ட்டு வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டான நேச்சராக இருக்கும். பெரிய காம்ப்ளெக்ஸாக இருக்காது. அதுக்கு போய் மட்டன் பீஸ் எடுத்து வாயில் வச்சு இந்தா தின்னு சூப்பராக இருக்கும் டைஜஸ்ட் ஆகணும் கொடுத்தோம்னா அவ்வளோதான் கதை முடிஞ்சுது. ஸோ அந்த டைமில் அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எந்த மெட்டீரியலை டைஜஸ்ட் பண்ணுமோ அதே போல் காம்பனன்ட் தான் எதில் இருக்கும், அந்த கொலஸ்ட்ரத்தில் இருக்கும். அப்போ அது வெளியில் வந்துருச்சு, வெளியில் பாடியில் வந்துட்டு நிறைய பேத்தோஜன்ஸ், பாக்டீரியா, வைரஸ்லாம் இருக்கும். அதுலேருந்து அந்த ஃபீட்டஸை டெவலப் பண்ணணும், அதுக்கு இம்யூன் பவர் கொடுக்கணும். அதனால் அந்த கொலஸ்ட்ரத்தை ஈஸிலி டைஜஸ்டபிள் மெட்டீரியல், ஈஸிலி அப்சார்பபிள் மெட்டீரியல், கிவிங் இம்யூன் பவர், இது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரத்துக்கு சப்ஸ்டியூஷன் இந்த வேர்ல்டில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை வந்து கண்டிப்பாக அந்த பேபிக்கு கொடுக்கணும். It contains several antibodies essential to development of resistance to the for the development of the newborn baby. பிறந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் இந்த சீம்பாலில் இருக்குது, கொலஸ்ட்ரம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாக்டோஜன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிஃபிஷியல் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் பவுடரில் எந்த ஒரு மெட்டீரியல் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் நேச்சுரலாக ஒரு 3 to 5 days தான் அது இருக்கும். ஆஃப்டர் தட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேச்சுரல் டிஃபென்ஸ், அதாவது புழு வேர்ம் டெஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது கண்டாமினேட் ஆகிடும். அது கண்டாமினேட் ஆகாமல் அதில் என்ன ஆட் பண்ணுவாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்கிறத ஆட் பண்ணுவாங்க. டின்னடு ஆர் பேக்டு மெட்டீரியல் எவ்ரி திங் இட் ஷுட் பி மேட் அப் ஆஃப் ஆர் மிக்ஸ்டு வித் த ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்கிறது கெமிக்கல். அந்த பவுடரை டப்பாவில் ஓப்பன் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து நான் செரலாக் கொடுக்குறேன், அந்த செரலாக் கம்பெனி நான் தப்புன்னு சொல்லலை. அதுக்கு வந்து இந்த குழந்தைக்கு 6th மந்த் வரைக்கும் எந்த வித ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது டாக்டருடைய சஜஷன். டாக்டரே சொல்லிடுவாங்க இதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஒன்லி மதர் ஃபீடிங். ஆஃப்டர் தட் அதுக்கு வந்து 6 மந்த்துக்கு அப்புறம் அந்த ஈஸிலி டைஜஸ்டபிள் மெட்டீரியல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பை நல்லா வேக வச்சு கடைஞ்சி கொடுக்குறது, உருளைக்கிழங்கு கடைஞ்சி கொடுக்குறது, இதை மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு அந்த ஈஸி டைஜஸ்டபிள் கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் இட்லி தோசை அப்படி போய்ட்டு 1 இயருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் பாஸ்டுரேஷன் அண்ட் லாக்டேஷன். ஸோ இதோட நம்ம இந்த ரீப்ரொடக்ஷன்ஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்ட்டை நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே.